ஆஃப்டர் ஜீசஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் முதலாக அவர்கள் செய்த காரியம், அவர்கள் எல்லாம் வந்தாங்க, ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says they continued in prayer. அவர்கள் தொடர்ந்து ஜெபத்துல அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. So that extended the continuity of prayer. பல காரியங்களுக்காக அவங்க ஜெபித்திருப்பாங்க. முதல் நூற்றாண்டுல the first thing they prayed was for the Holy Spirit, promise of God. So இதுக்காக அவங்க ஜெபித்திருக்கிறாங்க. Then after receiving the Holy Spirit, they continued their prayer. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா they got together. அடிக்கடி அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி அவர்கள் ஜெபித்தார்கள் என்று எழுதப்படுகிறது. As they prayed, இடம் அசைக்கப்பட்டது, ஆவியானவர் இறங்கினார். The word became more powerful. They preached the word of God in powerful way. அற்புத அடையாளங்களினாலே அவர்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ணிருக்கிறார்கள். அதே போல 6ஆம் அதிகாரத்துல இருக்கும்போது ஆதியில அப்போஸ்தலர் சொல்றாங்க, when there was a commotion arising, தேவைகள் நிமித்தம், சாப்பாடு நிமித்தம் ஒரு பிரச்சனை வரும்போது அப்போஸ்தலர் they stand up, they rise up. அவருடைய தரிசனங்களோ they didn't give up upon their vision and direction of God. அவர் சொல்றாங்க, நாங்க ஜெபத்திலும் தேவ வசனத்தை உபதேசிப்பதிலும் we want to spend time. We want to spend time. They made it a point. அவங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணாங்க. தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தேவன் அவர்கள் கொடுத்த ப்ரையாரிட்டியில ஒரு நாளும் அவங்க they didn't change the priority. தங்களுடைய ப்ரையாரிட்டி, தேவன் கொடுத்த ப்ரையாரிட்டியை மாற்றிக்கொள்ளல. இன்னைக்கு that is very important in our lives. நம்முடைய வாழ்க்கையில hallelujah, when we go to God in prayer, we don't fix ஒரு நேரத்தை குறிப்பிட்டு நாம ஜெபிக்கிறது, இவ்வளவு நேரம் தான் நான் ஜெபம் பண்ணேன். தட் இஸ் நாட் அ ரைட் அப்ரோச் ஆஃப் ப்ரேயர். ஆமா, நம்ம கார்பரேட்டா ஜெபம் பண்ணும் போது we have time restrictions. அதனால அதை நாம அதை உணர்ந்து நாம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். But other times when you look into the Bible, they spent hours together. பல மணி நேரங்கள் அவர்கள் ஜெபித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தை பார்க்கும்போது whole night he preached the word. ஜெபித்தாரு, then he preached the word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது the whole night he prayed. இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். மார்னிங்ல எழுந்து அவர் சில டிசிஷன்கள் எடுத்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So in the evening Jesus prayed. Early in the morning Jesus prayed. That is the lifestyle. That is the design ஆண்டவர் திருச்சபைக்கு வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். I mean, it's not, prayer is not about எனக்கு ஃபீல் ஆனா நான் ப்ரேயர் பண்ணுவேங்கிறது. that is not the right thing. That is even when I feel my flesh is not wanting to pray, பைபிள் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சமோ பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. So our flesh is always weak. Our flesh doesn't want to pray. அநேக நேரத்துல நம்ம மாம்சம் தூங்க விரும்பப்படுகிறது. We want to இந்த நேரத்தை செலவு பண்ணோம்னு தோணும். let us go out. கொஞ்ச நேரத்தை போர் அடிக்குது, நாம் செலவு பண்ணிட்டு வரலாங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. So அந்த நேரத்துல how do we prioritize, நம்முடைய நேரத்தை எப்படி prioritize பண்றோங்கிற கேள்வியும் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு உலக பிரகாரமான வேலை இருக்கிறது, கண்டிப்பா வேலை செய்யணும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்? when you look, இயேசு காலையில இருந்து ராத்திரி சாயங்காலம் வரைக்கும் ஊழியம் செஞ்சு then again he went to prayer ன்னு எழுதப்படுகிறது. சோ ஏதோ பைபிள்ல இயேசு செஞ்சாருல்ல, நீங்களும் நானும் செய்யறதுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. இதனால இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னா every time we have an opportunity to pray. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. So God is awaiting for our praise. நம்முடைய ஜெபத்துக்காக அவர் காத்திருக்கிறவரா இருக்கிறார். He is wanting our prayers to bring a change. பூமியில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் ஜெபத்துக்காக காத்திருக்கிறார். He is just waiting for our prayers. Amen. Hallelujah.
So everything begins to change on the earth. பூமியில தேவன் ஜெபம் இல்லாம எதையும் மாற்ற முடியாது. He is bound with his word. நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் சொன்னபடி is bound with the promise. He has bound with his word himself. தானே வசனத்துக்கு ஏற்றபடி அவர் தன்னை கட்டி கொண்டிருக்கிறார். So he expects prayer. நம்முடைய ஜெபத்தை அவர் கூர்ந்து கவனிக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே நேரத்துல அவர் ஜெபிக்கணும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். So when we begin to நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம், நிச்சயமா ஜெபிக்கணும். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? It should pop out from their heart. நம்முடைய இருதயத்தினால ஜெபம் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். நம்ம உதடுகளினால நம்ம ஜெபிக்கிறது தேவனுக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இவர்கள் தங்கள் உதடினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள், இருதயமோ வெகு தூரமா இருக்கிறது. God hated the prayers of Pharisees. பரிசேயருடைய ஜெபத்தை அவர் அருவருத்தார். அவர்கள் இயேசு சொன்னார், அவர்கள் வழி ரோடுலயும் அங்கங்க மார்க்கெட் பிளேஸ்ல அவர்கள் நின்னு கையை உயர்த்தி ஜெபிப்பாங்க. தட் இஸ் நாட் த பிரேயர்னு அவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. உங்க பிதா அந்தரங்கத்துல இருக்கிற பிதா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். He wants a prayer that is from your heart. உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is watching it. Amen. Hallelujah. So நம்முடைய ஜெபம் ரொம்ப it's peculiar. Our prayer is something very peculiar. உலகத்துக்கு இல்லாத ஒரு காரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். We don't call a God which doesn't, ஒரு கண்களில பார்க்க முடியாம, காதுகளில கேட்க முடியாம, கைகளில தொட முடியாம, கால்களினால நடக்க முடியாத ஒரு தெய்வத்திடத்துல நாம பேசல, ஜெபிக்கல. அவர் சொல்லுவாரு, Hallelujah, is a God always alive. வானாதி வானங்களையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்தவர், மரித்தோரிலிருந்து எழுந்தவர், இதோ மரித்தேன் சதா காலங்கள் உயிர் உள்ளவனா இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரிடத்துலதான் நம்ம we pray to a God who's alive. அவர் ஜெபத்தை கேட்கிற இடத்துலதான் நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். Amen. Hallelujah. So நம்முடைய ஜெபம், if you want to see great things happening, நம்ம பூமியில நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல எல்லாம் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கணும், ஒரு மகிமையான காரியம் நடக்கணும். ஈவன் நம்முடைய சொந்த வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, why my prayer is not been heard? ஏன் சில தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்க யோசிச்சிருக்கலாம். What is the problem with me? எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நீங்க if you have been thinking about it, the answer is very clear in the Bible. Hallelujah. அந்த ஒரு one thing that is been without our நம்முடைய கான்சியஸ் கூட இல்லாம, நம்ம உணர்வுகள் கூட இல்லாம, நாம புரிந்து கொள்ள முடியாதபடி தேவனுடைய அற்புதங்கள் நடக்காத இருக்கிறதுக்கு காரணம், ஒரு பிரதானமான ஒரு காரணம் என்னன்னா, இட்ஸ் தி ஹார்ட்னஸ் ஆஃப் அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்துல இருக்கிற கடினதனம். எத்தனை பேருக்கு தெரியுதுங்க? how many people, எவ்வளவு பேரு நீங்க புரிஞ்சுக்க முடியும்? there is a hardness of our heart. நம்ம இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்போதும் சாஃப்டா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். இருதயத்துல கடினம் இருக்க கூடாது. அந்த வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட் நீங்க பார்க்கும்போது டிக்ஷனரி எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல சொல்லும் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஆஃப் ஸ்டபர்னஸ். நம்முடைய இருதயத்துல இருக்கிற ஒரு கடினதனம், ஸ்டபர்னஸ், முரட்டாட்டம், கடினதனம், ஒரு அன்சென்சிட்டிவ் இல்லாத ஒரு இருதயம். தேவன், you are not so sensitive in understanding God, so that becomes a very hardened heart. ஒரு கடினமான இருதயமாக அது மாறி நாள் பட அது கடினமா மாறி விடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், God will speak to you. தேவன் என்ன பண்றாரு? ஒவ்வொருவரோடும் இந்த புதுப்பிக்கப்பட்ட உங்க இருதயத்தோட அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். He is sensitive. அவர் என்ன பண்றாரு? நமக்குள்ள ஒரு சின்ன அங்ஷனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. சில நேரத்துல ஆண்டவர் தேவன் உங்களோட எப்படி நீங்க தேவன் பேசுகிறத புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு டிங்கிளிங், உங்க இருதயத்துல ஒரு சின்னம் இல்ல உங்க உள்ளத்துல ஒரு சின்ன எண்ணம் வரும்.
ஏன்னா அந்த எண்ணம் இருக்குன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள வரும். அதே நேரத்துல உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு காரியம், உங்க சமையல் வேலையா இருக்கலாம், உங்க ஆபீஸ் வேலையா இருக்கலாம். You may be so much engrossed with the things. ஐயோ நான் சமையல் பண்ணணுமே, பிள்ளைகளுக்கு போஷிக்கணுமே, கணவனுக்கு போஷிக்கணுமே, இந்த எண்ணங்கள் அதிகமாய் நம்ம பாரப்படுத்தி கொண்டு இருக்கோம். அதே போல ஆபீஸ் ஒர்க்ல ரொம்ப பாரப்பட்டு கொண்டு இருப்போம். Hallelujah. When there is a tingling of God to pray for you, அந்த நேரத்துல யாரோ ஒரு சொந்தக்காரன் வருவாங்க, you immediately spend, அவங்க வந்துட்டு போன பிறகு நாம you postponed the tingling of God, the unction of God. அது ஆரம்பத்துல நமக்கு தெரியாது. எத்தனை பேருடைய லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் when you miss that time, after that you will never be able to pray. அதுக்கப்புறம் நீங்க அந்த உணர்வடைகிற நேரத்துல நீங்க ஜெபிக்கலன்னா அதுக்கு அடுத்து நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், அழுது ஜெபம் பண்ணாலும், you don't see the fire of God, உள்ள ஒரு அக்கினி எரிகிறத நீங்க பார்க்க முடியாம போயிடும். தட் இஸ் நான் ஆரம்பத்துல ஒரு கான்சியஸ் இல்லாம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றோம் பாருங்க. whatever God says, if you are just postponing it, it's a way we are beginning to harden your hearts. இருதயத்தை கடினப்படுத்த நாம் ஆரம்பித்து விடுகிறோம். It's maybe simple thing. நாம சொல்லலாம், என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். என் போராட்டம் தெரியாதா? என் பிரச்சனைகள் தெரியாதா? இதெல்லாம் அவர் நிச்சயமா அவருக்கு தெரியும். அவர் அதன் நடுவுல தான் ஐ நோ அபவுட் இன் சொல்லிட்டு தான் அவர் சொல்லுவாரு, ஐ வாண்ட் யூ டு டூ திஸ். He says prioritize my will and my desire. அததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எப்போ அந்த ஜெபிக்கணும் அந்த மாதிரி காரியம்லாம் வரும்னா, when you have ஒரு பெரிய ஒரு சத்தம் வரும்போது, எசேக்கியேல்ல நீங்க ஒன்னு ராஜாக்கள்ல படிச்சீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல எலியா அக்கினியை கொண்டு வருவாரு. அக்கினி வரும், எவ்ரிதிங் கெட்ஸ், அக்கினி எல்லாத்தையும் பலியை பட்சித்து போடும், தண்ணியை நக்கி போடும், எல்லாத்தையும் போட்ட பிறகு பீப்புள் saw, அதை பார்த்த உடனே அனைத்து இஸ்ரவேல் மக்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் பணிந்து கொண்டார்களாம். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் இஸ் ஆக்டிவேட்டட். சில காரியங்களை எமோஷனலாக நாம சில காரியங்களை பார்க்கும் போது அந்த நேரத்துக்கு அந்த க்ஷணத்துக்கு we just cry out to God. ஹல்லேலூயா. நீங்க அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலை மாறுச்சான்னு பாத்தீங்கன்னா you don't find a result. அந்த நேரத்துல ஒரு மாற்றம் வந்தது. அந்த நேரத்துல God proved himself. அதே போல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா God came on Mount Sinai. ஆண்டவர் எகிப்துல மோசேயின் வழியாக எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் தன்னுடைய வித்தியாசத்தை காட்டி கொண்டிருந்தார். People literally saw it. எல்லாம் நடந்தது பாக்குறாங்க. When they came before the Red Sea, அவர்கள் கொஞ்ச நேரத்துல எல்லாம் மறந்து போனாங்க. They began to murmur. They began to என்ன பண்ணல? They stopped believing God will do, இன்னொரு காரியத்தை செய்வார், அற்புதத்தை செய்வாருங்கிற நம்பிக்கை அற்று போனாங்க. காரணம் என்னன்னா, எவ்ரிதிங் அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கணும், தேவன் செய்து கொண்டே இருக்கணும், தேவன் செய்து they shouldn't, அவர்களுக்குள்ள இருந்த என்ன, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வரக்கூடாது, எங்களுக்கு ஒரு தடை வரக்கூடாது, அப்படியே ஸ்மூத்தா போகணும். then they loved God, they praised God, எல்லாம் நடந்தது. நீங்க அடுத்து அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போன பிறகு அவங்க மிரியாம எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க, ஆடுறாங்க, நடனம் ஆடுறாங்க, they praise God, அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. அடுத்து ஒரே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா when they found no water, தேவனுக்கு விரோதமா அவர்கள் முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள் நாம் வேதத்துல பார்க்கிறோம். That is hardened heart. When you see something, you get excited. After that, when you are alone, ஒரு தனித்துல தேவன் பேசணும்னு நினைக்கும் போது you just
அந்த இருதயத்தை மூடிக்கொள்ளுகிறோம். அதுதான் சீனாய் மலையில தேவன் இறங்கின போது அதான் நடந்தது. மோசேக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு அதான் வித்தியாசம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆரோனுக்கும் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அதான் வித்தியாசம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆரோன் முழுசா டெடிகேட் ஆகி இருக்கல. ஆமென். ஹல்லேலூயா. when the whole of congregation of Israel என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொன்னது நடக்க போகிறது காலேபு யோசுவா சொல்லும் போது எல்லாம் அழுதாங்க, புலம்பினாங்க. என் பிள்ளைங்க சாக கொடுக்கவா கூட்டு வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. That is the position of a hardened heart, because you don't believe what God is going to do. You are in your own world. நீங்க நினைக்கிறதே நடக்கணும், நான் நினைச்சதே நடக்கணும். அதுதான் ஒரு எக்ஸ்போஸ் இருதயம் கடினமா இருக்கிறது என்பதுக்கு அடையாளமா இருக்கும். Hallelujah. So the question comes now, இப்போ how is your heart? கடினப்பட்டு இருக்குதா இல்ல சாஃப்டான இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? Is your heart ஒரு கிளே, ஒரு களிமண்ணை போல சாஃப்டா இருக்குதா, இல்ல இன்னும் உங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா? Let us அந்த ரியாலிட்டிக்குள்ள வரலாம், அந்த சத்தியத்துக்குள்ள வரலாம். Let us check ourselves. How is my heart before God? How is my heart before God? அது கடினப்பட்டு இருக்கிறதா இல்ல மென்மையானதா இருக்கிறதா? இந்த கடினப்பட்ட இருதயம் it will never ever acknowledge correction. தெரியுமா உங்களுக்கு? தவறை ஏற்றுக்கொள்ளாத கடினமான இருதயம், கடினமான இருதயம் இருந்துச்சுன்னா அந்த கடினப்பட்ட இருதயம் they want everything to be spoken in favor of them. அப்ப அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல படிக்கும் போது சவுலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவனுடைய இருதயம், see God chose him. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தேவன் தாமே அவனை தெரிந்து கொண்டாரு, தேவன் தாமே அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாற்றினாரு. It was God himself. அதுல மனுஷனுடைய எந்த வேலையும் கிடையாது. பட் என்ன ஒண்ணுனா, Saul never understood about God. எங்கேயோ போய் கழுதைய பின்னாடி போனவன் ஆண்டவர் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கிட்டாரு. அவன் ராஜ்யம் பாரம் பண்ணி ஒரே வருஷம் தாங்க, 1 வருஷம் ஆகுது. ஒரு யுத்தம் வருகிறது, பெலிஸ்தியர் வராங்க யுத்தம் பண்ணுறதுக்கு. சோ சாமுவேல் சொல்றாரு, நீ 7 நாள்ல நான் வரப்போகிறேன்ப்பா, ஜஸ்ட் வெயிட், நான் வந்து சர்வாங்க தகன பலியை நான் செலுத்த போகிறேன், ஜஸ்ட் வெயிட் இன் பேஷன்ஸ். அப்ப சவுல் அங்க இருக்கிறான், சாமுவேல் வரல. குறித்த நாள் வருகிறது, கொஞ்சம் தாமதமாகிறது. சோ சவுல் என்ன பண்றான், இஸ்ரேல் முழுக்க ஒரு மெசேஜ் அனுப்புறான், எல்லாரும் வரணும், எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் பார்ட்டிசிபேட். இந்த யுத்தத்துக்கு எனக்கு ஆர்மி வேணும், அதுக்கு நீங்க எல்லாம் வரணும்னு. சோ எல்லாம் வராங்க. இஸ்ரேல்ல இருக்கிற பல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அவர்கள் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல யுத்தம் நடத்துறதுல. அவங்க வந்த பிறகு சவுல் சொல்றான், they hear a word. வந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் கேட்குது. என்ன வருதுங்க, பெலிஸ்தர் இஸ்ரவேலோட 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மண்டலத்தில் ஜனங்களோடும் கூட்டி கொண்டு வந்து பெத்வேலுக்கு கிழக்கான மிக்சாவில பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலையிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காட்டிற்கும் கீலேயா தேசத்துக்கும் போனார்கள். ஹல்லேலூயா. சகல ஜனங்கள் பயந்து அவனுக்கு பின் சென்றார்கள்.
This is your situation. வந்துட்டாங்க ஜனங்க, but they didn't know God. They didn't understand God. அவங்க இருதயத்துல தேவன் இல்ல. சோ அவங்க என்ன பண்ணாங்க? வந்தாங்க, பார்த்தாங்க. They wanted to வாருக்கு யுத்தத்துக்கு போன நினைக்கிறாங்க. But when they heard, அவர்கள் கேட்கிறாங்க, பெலிஸ்தர் இப்படி வராங்க, 30,000 ரதங்களோட வராங்க, இந்த மாதிரி பெரிய ஆர்மியோட வராங்கன்னு கேட்ட போது they fainted in their heart. ஓடிடுறாங்க, எல்லாம் ஓடி போய் அங்கங்க என்ன பண்றாங்க? ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் வரதுக்கு தாமதமான போது சவுல் என்ன பண்றாங்க? 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்கன தகன சமாதான பலி என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலிகளை முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்தில் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசில கூடி வருகிறது நான் கண்டபடியினால் கில்காவில பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீ கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக்க கட்டளை இருக்கிறார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே. இங்க என்ன சொல்றாருங்க? The hardness of God எங்க கொண்டு போகுதுங்க? Disobedience கொண்டு போகுது. When your heart is soft, நீங்க என்ன பண்ணுவீங்க? You believe whatever God says. You don't believe what your mind says. உங்க எண்ணங்கள், உங்கள் நினைவுகள், நீங்க அது சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. இங்க இஸ்ரேல் மக்களுக்குள்ள அதே தான். 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீர, மணலத்தனையா ஜனங்களோடு பெலிஸ்தர் வர்றதை கேள்விப்பட்ட மாதிரி they began to see, they began to believe. அவங்க சொன்னாங்க எனக்கு முடியாதது. ஏன்னா that was rooted in their heart. தேவன் மோசையை கொண்டு நடத்தும் போதே அதுதான் அவங்க மனசுக்குள்ள பதிந்து, நம்மால முடியாது, பாங்க ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக நாங்க வெட்டு கிளிகளை போல இருக்கிறோம். They were so much hardened in their hearts and they see the hardened of இருதயம் கடினப்பட your miracle stop. நீங்க அற்புதங்களை பார்க்க முடியாது, அதிசயங்களை பார்க்க முடியாது. It hinders your miracle. You are so much consumed about the things of this world. அப்பதான் சாமுவேல் சொல்லுவார் சவுலுக்கு, அடுத்து வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அது மறுபடியும் அகெயின் 1 சாமுவேல் 15 பாத்தீங்கன்னா he will defile, சவுல் டிஃபைல் பண்ணுவான், ஆண்டவருடைய ஆர்டரை டிஃபைல் பண்ணிட்டு வரும்போது சாமுவேல் சொல்வார் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடினால அவர் உம்மை ராஜாவை ராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். A hardened heart will always ஆண்டவருடைய வசனத்தை புறக்கணிச்சு தள்ளும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. If you don't feel obeying the word of God, தேவனுடைய வார்த்தை நீங்க படிக்கும் போது இல்ல கேட்கும் போது இல்ல தியானிக்கும் போது சில காரியங்கள் உங்க இருதயத்தை வந்து குத்தும், உங்களோடு இடைப்படும், இது தவறுன்னு சொல்லும். அது வந்து ஒரு மென்மையான இருதயத்தோட தான் ஆண்டவர் பேச முடியும். கடினப்பட்ட இருதயத்தோட தேவன் பேச முடியாது. சோ அந்த மென்மையான இருதயத்துல ஒரு உணர்வு வரும், இது நான் பண்றது தப்பு, இது சரியில்லைன்னு உங்களுக்கு உணர்வு வரும்.
அதை நீங்க ஓவர் சைட் பண்ணுவீங்கன்னா, அது உங்களுக்குள்ள வசனம் வரும்போது நீங்க படிக்கும் போது உங்களுக்குள்ள கிரியை செய்யலன்னா, உங்களுக்குள்ள இருதயம் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது அர்த்தம். A hardened heart stops the miracle of Jesus. And God doesn't want அவருடைய மக்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு கடினமான இருதயம் இருப்பது கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. நீங்க எசேக்கியேல்ல நீங்க படிச்சீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய தேவன் ரொம்ப தெளிவா சொல்லுவார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா, அங்க God says this is it. நீங்க இதையே எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம் 25, 26, 27 படிக்கலாம். இங்க அவர் என்ன சொல்லுவாரு, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின் செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் நல்லா கவனிங்க, என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சைகளினாலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க அதேதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல. ஆமென். அங்க அப்படி மாற்றப்பட்ட இருதயத்துல கர்த்தர் என்ன செய்வார், அவருடைய கட்டளைகளின் வடக்கம் அவருடைய வசனத்தை கை கொள்ளவும் பண்ணுமே அவங்க செய்வாங்கன்னு. இதேதான் when you read எபிரேயர்ல நீங்க படிச்சீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதேதான் ரிப்பீட் பண்ணப்படுவாங்க. நான் அந்த நாள்ல நான் இருதயத்தை மாற்றுவேன், உள்ள இருதயத்துல வசனத்தை எழுதுவேன். அது எரேமியா 31ஆம் அதிகாரத்துல இருக்கும். So God, what I'm saying is that இன்னைக்கு God wants to soften your hearts. உங்க இருதயம் மென்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் how it stops the miracle moving power of God. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். இங்க நல்லா கவனிங்க, அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டாராம். Hallelujah. Why did Jesus come? To heal the sick, to deliver the people from the oppression of the devil. நித்திய ஜீவனை கொடுக்க, மறுவாழ்வு கொடுக்க தான் இயேசு வந்தாரு. பட் இங்க என்ன நடக்குதுங்க, தேவ ஆலயத்துல இருக்கிறாரு, அங்க பலர் இருக்கிறாங்க. என்ன பாக்குறாங்க? They are looking at the law. சட்ட திட்டங்களை பாக்குறாங்க. They don't see God. அங்க இயேசு எதுக்கு வந்து இருக்கிறாருங்க? அற்புதம். He wants to do. அங்க அந்த சர்ச்சுக்குள்ளதான் ஒரு சூமின கை உடையவனா இருக்கிறான். He is a Jew. அவன் யூதன் தான். வந்தவர்கள் எல்லாம் யூதர்கள் தான். இயேசுவும் யூதர் தான். வேதப்பாரகர்கள் பரிசேயர் எல்லாம் யூதர்கள் தான். தேவ ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. They came to worship God. தேவனுக்கு காணிக்கை செலுத்த, தசம பாகத்தை செலுத்த, தேவனை ஆராதிக்க, வசனத்தை கேட்க தான் வந்து இருக்கிறாங்க. ஆனா வசன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளவராரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அவளுக்கு கண்கள் இயேசு மேலதான் இருக்கிறது. ஆனா அவங்க மனசு இயேசு மேல இல்ல. அவங்க எங்க பாக்குறாங்க? ஹல்லேலூயா. இத்தனை வருஷமா ஒரு சூமின கையுடைய மனுஷன் இருக்கிறான், ஒருத்தனும் அற்புதத்தை செய்யல. ஹல்லேலூயா. ஆனா அவர்களுக்குள்ள தெளிவு தெரிஞ்சிருச்சு, இந்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு.
And they were just என்ன பாக்குறாங்க, இந்த இயேசு இன்னைக்கு அற்புதத்தை ஓய்வு நாள் அற்புதம் செஞ்சா இவர் மேல குற்றம் சாட்டலாம். They were thinking about maligning Jesus, finding fault at Jesus. இயேசு என்ன பாக்குறாருங்க, அவனுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாரு. Is not bothered about. ஆனா அவர்களுடைய இருதயத்தை பார்க்கும் போது he feels sad. இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும் போது அவர் உங்க இருதயம் சாஃப்டா இருக்குதா கடினமா இருக்குதான்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க, அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டாராம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவ்ரி ஹார்ட் அண்ட் ஹார்ட் ஆண்டவர் பார்க்கும் போது அவர் விசனப்படுகிறவரா இருக்கிறாரு. அன்னைக்கு அவர் விசனப்பட்டார்னா இன்னைக்கு the same, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா, if your heart is hardened for the word of God, நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசனப்படுகிறவரா இருக்கிறாரு. சவுலுடைய ஆக்ஷனை பார்த்து ஆண்டவர் விசனப்பட்டார். அவன் கீழ்ப்படியாத போது அவர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அந்த அற்புதம் செய்த போது அவர்கள் என்ன பண்ணோம், they should have fallen flat on the ground. இவ்வளவு வல்லமுள்ள நம்ம நடுவுல இருக்கிறார். மாறாக அவர்கள் போனாங்க, ஏரோதேரோட என்ன பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்றதுக்கு, இயேசு எப்படியாச்சும் பிடிச்சு கொன்னு போட்டுறணும்னு. தட் இஸ் தி ஹார்ட் அண்ட் ஹார்ட் உடைய டிஸ்கிரிப்ஷன் இங்க எழுதப்பட்டு இருக்குது. இங்க வேத பார்கள் பரிசேயர் மாத்திரமல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்ற நமக்கு கூட அநேக நேரத்துல ஒரு கடினமான இருதயம் இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, அங்க என்ன சொல்லுதுங்க, 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா, மார்க் சாப்டர் 6 verse 52ல பார்க்கும்போது, ஹல்லேலூயா, அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். யாருங்க, the own disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he tells them, நீங்க புறப்பட்ட அந்த 6ஆம் அதிகாரத்துல அற்புதத்தை செய்யறாரு. 5 அப்பம் 2 மீன 5000 பேருக்கு போஷிக்கிறார். then he commands them to go. அப்புறம் அவர் தண்ணி மேல நடந்து வராரு. எல்லாம் அவரை பார்த்து கலக்கம் அடைகிறாங்க. ஹல்லேலூயா, படகுல ஏறாரு. அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, இப்பதான் ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி, ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை மறந்துட்டாங்க. பிகாஸ் they saw, அவர்களுக்கு விரோதமா காற்று இருக்கிறது, போட் அவங்க ரோ பண்ணின்னு போக முடியல. அந்த கஷ்டத்தை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க, இயேசு சொல்றாரு அவருடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால். அப்ப என்ன சொல்றாருங்க, நான் இப்பத்தானே அப்பங்களை மாற்றினேன். அப்பங்களை என்ன பண்றாங்க, அப்பங்களை குறித்து அவர்கள் இப்பதான் அந்த அப்பத்தை 5 அப்பம் 2 மீன் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தனே, இப்ப நான் அந்த அற்புதத்தை செய்தவன் நான் கடல் மேல நடந்து வர முடியாதா, தண்ணி மேல நடந்து வர முடியாதா என்று அவர்கள் இருதயத்தை கடினத்தின் நிமித்தம் உணராம இருந்தாங்களாம். ஹல்லேலூயா, இது கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் தான். God wants, இன்னைக்கு மத்தியான பொழுதுல God wants to soften your heart. உங்க இருதயம் மென்மையானதா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அவர் நினைச்ச காரியங்கள் நிறைய இருக்குதுங்க, அவர் இருதயத்துல இருக்கிறது. அதையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறாரு. God cannot express a hardened heart. எலியாவுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அற்புதத்தை செஞ்சாரு, பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னு போட்டாரு. எசபேலுடைய சத்தத்தை கேட்ட தன் உயிரை காத்துக்கிறது ஓடுறாரு. ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு. பிறகு அவர் ஓரே மலை மரம் வரைக்கும் நடந்து கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போகிறாரு. அங்க ஆண்டவர் இடி முழக்கத்தோட வராரு, மின்னலோட வராரு, அக்கினியோட வராரு. அந்த சத்தத்தெல்லாம் கேட்கிறாரு. எலியா இஸ் ஷாக்ட். அப்புறம் திடீர்னு ஒரு மெல்லிய சத்தம் வருது. எலியா என்ன பண்ணாருங்க,
முக்காடிட்டு போய் அப்படியே சாஷ்டாங்கம் எழுது. தட் இஸ் தி எவிடன்ஸ் ஆஃப் a still small, அந்த மென்மையான இருதயம். பயம் ஒரு பக்கம். See, நான் என்ன சொல்றேன்னா, nobody is perfect. ஒருவரு நீங்க பர்ஃபெக்டா இல்ல, ஒருத்தரும் பர்ஃபெக்ட் இல்லன்னு தான் பைபிள் சொல்லுது. பட் when you develop a soft heart, ஆண்டவரால பேச முடியும். இங்க எலியாக்கு என்ன இருந்துச்சுங்க? பயந்தது உண்மைதான், தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடினது உண்மைதான், வனாந்திரத்துல எனக்கு உயிரை பயந்த ஜீவனை வேணான்னு சொன்னது உண்மைதான், ராங் கன்ஃபெஷன் பண்ணது உண்மைதான். But his heart was towards God. அதனாலதான் அவன் நெருப்பு வரும்போது, இடிமுழக்கம் வந்த போது, கற்பாறை விழுந்த போது, he couldn't see God. His heart was softened. பயத்தின் நடுவுல, கொஞ்சம் கீழ்ப்படியாம நடுவுல, his heart was so soft. ஆனா இதுல கர்த்தர் இல்லன்னு அவன் தெரிஞ்ச அந்த மெல்லிய சத்தம் வந்த போது நடுங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. So soften your heart. அது எப்படி வரோங்க? The more you study the word, the more அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் இருதயம் மென்மையாகும். There is no other shortcut. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய அப்போது ஆண்டவருக்கு எசேக்கியேல் 36 சொன்ன அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பாரு, புதிய ஆவியை கொடுப்பாரு. சும்மா ஜெபிக்கிறதுனால நடக்கிறது இல்ல. Hallelujah. I want you to turn to Hebrews chapter 3, 3ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க, இங்க பரிசுத்த ஆவியான ஒரு டீட்டெயிலான காரியத்தை எழுதி இருக்கிறார். இந்த சாஃப்டட் ஹார்ட் யாருக்குங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது, நமக்கு எல்லாம் தெரியும். When God said, நீங்க இப்படிதான், இயேசு இப்படிதான் மரிக்க போகிறார், இஸ் கோயிங் டு உலகத்தார் பாவத்தை அவர் சுமக்க போகிறாரு, அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட போகிறாரு, everybody is going to reject, ரோமர் கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். ஐசாயா 53 அப்படியே நடக்கிறது. அவருக்கு தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் இயேசு கேட்டு என்ன பண்ணலங்க? ஐயோ இப்படி நடக்குதுன்னு சொல்ல கெத்செமனேல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இது கஷ்டமா இருக்குது, ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிட. தட் இஸ் a soft heart. எல்லாத்துக்கும் ஆண்டவரே எனக்கு இது பிடிக்கல, என்னால செய்ய முடியாது, பட் ஐ ப்ரே, ஆண்டவரே உங்க வார்த்தை நடக்கட்டும், not my will but your will. இந்த 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இயேசு எதுக்கு வந்தாரு, the purpose எல்லாம் எழுதப்பட்டு இருக்கும். உங்களுக்கு எனக்கு என்ன நன்மை செய்கிறார். அப்போ 3ஆம் அதிகாரத்துல அவர் வரும்போது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அப்போ உங்களுக்கு எனக்கு எழுதுறாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. வாட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ உங்க வேலை என்ன வேலைங்க? பைபிள் படிக்கும் போது இயேசுவை தான் கவனிச்சு பார்க்கணும். You have no other option. இயேசுவை பார்க்க மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உலகத்தை தான் பார்ப்போம். உலகத்துல இருக்கிற சத்தத்தை இயேசுவை பார்க்கலனாக்கா, இயேசுடைய சத்தத்தை கேட்கலன்னா உலகத்தின் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருவோம், உலகத்தின் காரியங்களை கேட்க ஆரம்பிச்சிருவோம், உலகத்தின் காரியங்கள் நமக்கு சொல்லுகிறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊறி போவோம். இயேசுக்கோ மோசேக்கோ வித்தியாசத்தை அங்க சொல்லுவாரு. So when you skip பண்ணி 6ஆம் வசனத்துக்கு வரும்போது, கிறிஸ்துவோடைய வீட்டிற்கு மேற்பட்டவருமான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார், நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தை மேன்மை பாராட்டுதலை முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொள்வோமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். அப்போ என்ன எழுதுற? இயேசு எதுக்கு பார்க்கணுமா? அவருடைய வீடா நீங்களும் நான் இருப்போமா? ஹல்லேலூயா. அவர் தங்குகிற ஒரு ஸ்தலமாக, பரிசுத்த ஆவியானுடைய வீடா இருக்கணும், ஸ்தலமா இருக்கணும். பட் அதுக்கு என்னங்க, கடினமான இருதயம் இருந்துச்சுன்னா இயேசு உள்ள இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. You will never know the presence of God.
அடுத்து சொல்லுவார், வீடா இருப்போம். ஆகையால், ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். யாருடைய சத்தத்தைங்க? பிரசங்கம் பண்ற என்னுடைய சத்தம் இல்ல. பைபிள்ல நீங்க திறந்து படிப்பீங்கன்னா அதுல புறப்ப ஒரு சத்தம் இப்ப வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்தை அவர் சொன்னாரு, வனாந்திரத்துல கோபம் மூட்டினது போதும் சோதனை நாளில் நடந்தது போலவோ உங்க இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Don't harden your hearts. 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதத்தை செய்தார். மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், மேக ஸ்தம்பமாக இருந்தார், அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார், கால் பீங்காம காத்தார், வஸ்திரம் பழமையாய் பார்க்காம காத்தார், செருப்பு தேயாம காத்தாரு. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். they were living a luxurious life. ஆனா என்ன இருந்துச்சுங்க? they didn't believe God. அவர் பேசிட்டே இருக்கிறார், அவர் சத்தத்தை கேட்கல. இன்னைக்கு how do you hear the voice? Through the word. நீங்க பைபிளை படிக்கும் போது அவருடைய சத்தத்தை தான் நீங்க கேட்கிறீங்க. அவருடைய சத்தம் தான் உங்க கண்கள்ல படுகிறது. நீங்க வாயை திறந்து பேசும்போது அவருடைய சத்தத்தை தான் உங்க காது கேக்குது. நான் பிரசங்கம் பண்றேன், என்ன விட்டுருங்க. உங்க பைபிள், it speaks about the word of God. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்துல கோபம் மூட்டின போதும் சோதனை நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கள் உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் என் கிரியைகளை, எவ்வளவு நாளுங்க? 40 வருஷம் கிரியை கண்டார்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நீங்க எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிரியைகளை ஆண்டவர் காட்டி கொண்டே இருக்கிறாரு. இஸ் யுவர் ஹார்ட், நீங்க உங்க இருதயம் மென்மையா இருந்துச்சுன்னா நீங்க அவருடைய கிரியை பார்க்க முடியும். இருதயம் கடினப்பட்டு இருந்துச்சுன்னா அப்படியே you will just keep walking. நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க எல்லாம் பாடலாம், ஆராதிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். It's not a big deal without knowing God. அவரை பரீட்சை, அவங்க இருதய கடினத்தின் நிமித்தம் அவரை பரீட்சை பார்த்தது நிமித்தம், ஆதலால் நான் அந்த சந்ததி ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவு போகிற இருதயம், இந்த கடினமான இருதயம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவரை பரீட்சை பார்க்கிற இருதயம், they will test and tempt God. They will always, இது நடக்குமா, இது கிடைக்குமா, இதை கர்த்தர் செய்வாரா? This will be hard. அடுத்து அவர்கள் இருதயம் எப்படி இருக்காங்க? வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம். ஆல்வேஸ் they will never stick. இன்னைக்கு ஒரு மனசு இருக்கும், நாளைக்கு வேற என்ன இருக்கும். வழிவி போகிற இருதயம், அவருடைய வழிகளை அறியாத இருதயம். They will never know the ways of God. நானே வழின்னு சொன்னார். அவருடைய வழியை புரிஞ்சுக்காம இருப்பாங்க. என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். ஆண்டவர் சொல்லி 40 வருஷம் சொல்லி அவங்க இருதயத்தை கடினப்படுத்துதுனதுனால அவர் சொல்றாரு, என் இளைப்பாறுதலை உங்களுக்கு பிரவேசிப்பதில்லை, என்னுடைய நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். வாக்கு தத்தம் பண்ண கானான் தேசத்துக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாராம். 12 சகோதரரே நமக்கு சொல்றாரு, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. இன்னைக்கு சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படுமாலும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். நம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பறிந்த உறுதியாய் பற்றி கொள்வோமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாயிருப்போம். So I can keep explaining the word. உங்களை திரும்ப சொல்லி, every scripture is so beautifully embroiled in the heart of God. அடுத்து பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டு நாளில் நடந்தது போல உங்கள் இருதனை கடினப்படுத்தாதீர்கள் சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவருமே அப்படி செய்தார்கள். யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? ஷாக்கிங்கா இருக்கா?
எகிப்தின் அடிமைதனத்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அப்படிதான் இருந்தாங்களாம். விதிவிலக்கு ஆண்டவர் சொல்றாரு, காலேபும் யோசுவாதான். அவர் மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்துல விழுந்து போயிற்றே. So this is the heart of God. அவ இருதய கடினத்தை பார்த்து இயேசு விசனப்பட்டாராம். Is today Jesus happy with you or sad with you? You every individual நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். It is given to you. What is your priority? Every day you are open to yourself to God. You have to learn to tell Lord. அந்த இருதயம் கடினம் மாறணும். It's somewhere நம்ம அறியாம, நான் இப்ப சொல்றேன், without your conscious, without your knowledge, நம்ம இருதயம் கடினப்பட்டு போய் விடுகிறது. நீங்க சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசி பிறகு let us look unto God. ஆண்டவர் என்ன பண்றாருங்க, சில கட்டளைகளை கொடுக்கிறாரு. நீங்க சங்கீதம் 78 வாட் ஆல் ஹேப்பன்ட் இன் ஈஜிப்ட், அதுக்கப்புறம் சிவந்த சமுத்திரம், அதுக்கப்புறம் வனாந்திரம், இதெல்லாம் நீங்க ஹல்லேலூயா நீங்க படிக்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா 72 வசனம் இருக்கிறது. The miracles, தாவீதை அழைச்சது, அவனை இஸ்ரவேலுக்கு ராஜா ஆக்கினதெல்லாம் இருக்கும். சோ அவர் என்ன பண்றாருங்க, 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். 2ஆம் வசனம் சொல்ல, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். இந்த 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஜீசஸ் became that word. அவர் பூமியில இருக்கும் போது ஊமைகள் இல்லாம எதுவுமே பேசல. He spoke everything in parables. அப்ப அதை சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க செய்யணும்னு அவர் சொல்றாரு. நீங்க 1ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா ஹல்லேலூயா, ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். எதுக்கா? நீங்களும் நானும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் you will be able to tell your next generation. அந்த ஜெனரேஷனுக்கு நீங்க உபதேசத்தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க சொல்ல முடியும். உங்க ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்லலன்னா you are doing a big mistake. ஏன்னா அவங்க இருதயம், you are so much in love with your children. உங்க பிள்ளைங்க தப்பு பண்ண தப்பாவே தெரியாத ஒரு அளவுக்கு நாம வந்துட்டோம் இன்னைக்கு. இங்க அவர் சொல்றாரு, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகள் சொல்லும்படிக்கும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் you have to learn to teach them. If your heart is soft, you will teach the ways of God. If your heart is hard, you will teach the ways of the world. எதுல? Just imagine பண்ணுங்க. What are you teaching? What are you telling your children? Generation. நீ படிச்சு பெரிய ஆளு நாவும் சொல்றியா, இல்ல கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம் சொல்றீங்களா? That makes all the difference. நாம பிள்ளைங்கள் படிக்க சொல்லி கொடுக்கணும். படிச்சாதான் உலகத்துல தலை தூக்கி நிற்க முடியும். That is all needed. But above all, if your children doesn't have the word, if they don't walk in the obedience of God, then அவர்கள் என்ன படிச்சு என்ன தலை எடுத்தாலும் ஒன்னும் God is not going to be glorified. அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியை பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டம் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒப்பு கொடாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டாராம். கேளு 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 கேளு, நான் கேட்கல, நீ கேட்டுதான் தீரணும்.
ஏன்னா நீ கீழ்ப்படியாம இருதயம் இருக்கிறது, ஹார்ட் அண்ட் ஹார்ட்டா இருக்கிறது, டிஸ்ஒபீடியன்ட் ஹார்ட்டா இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற இருதயமா இருக்கிறது. So God said you have to do it. Hallelujah. The devil is trying his level best. நீங்க இந்த மகிமை எல்லாம் பார்க்க கூடாது, நான் எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறான். He's working day and night. அதான் சொல்லுவான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்கள் அது மறைப்பொருளா இருக்கும். ஓ மை காட், நல்ல கவனிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளா இருக்கும். The word will never benefit. கெட்டு போகிறனா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஐயோ வேற வேலை இல்ல, யார் கேட்பாங்க, யார் நடப்பாங்க, யார் வாழ்வாங்க, I have so many things to do. ஏன் அது நடக்குமா? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்குள்ள பிரகாசமா இருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர்கள் மனதை குருடாக்கினான். அவன் இருதயத்தை குருடாக்கிட்டானா? குருடாக்கிட்டா ஹார்ட் அண்ட் ஹார்ட் தானே. நீங்க படிச்சு if you are not proving yourself to be obedient to the word of God, அவன் பிசாசு என்ன பண்றாங்க? உங்க இருதயத்தை குருடாக்கிட்ட, நீ பரவாயில்லப்பா, நீ பரவாயில்லப்பா. ஹல்லேலூயா. சோ இந்த மத்தியான பொழுதுல God wants you soft in your heart. உங்க இருதயம் மென்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதுக்கு என்ன பண்ணோங்க? நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிச்சு let us surrender into the hand of God. 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. காடாஸ் அந்த கடினமான இருதயத்தை தான் கேட்கிறாரு, கீழ்ப்படியாத இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரு. Are we willing to give that heart into the hand of God? நீங்க கரத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அதை எடுப்பார். எரேமியா 18 படி, எசேக்கியேல் 36 படி நீங்க அந்த கடினமான இருதயத்தை கொடுத்தீங்கன்னா, கல்லான இருதயத்தை கொடுத்தீங்கன்னா, அவர் அது உங்க ரிட்டர்ன் பேக், உங்க கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போடுவார், சதையான இருதயத்தை கொடுப்பாரு. ஒரு மென்மையான ஆவியை கொடுப்பாரு. Only God can do that. But he can tell you, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா God is ஒரு பிக்சர் பிடிச்சு நமக்கு காட்டிட்டு இருக்கிறா, how we are living, நம்ம இருதயம் எப்படி இருக்குதுன்னு. There is only one way, give it to God. You cannot change it. நான் மாறிடுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க மாத்திக்க முடியாது. It means you are still a stubborn person. நீங்க ஆண்டவருக்கு கரத்துல விட்டு கொடுக்கணும். Give your heart. சொல்லுங்க, ஆண்டவரை எடுத்துக்கங்க, ஆண்டவரை இந்த கடினமான இருதயத்தை என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீங்க ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறீங்களே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன், எனக்கு give me that soft heart. இந்த சதையான இருதயத்தை கொடுங்க. give me a new spirit. உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை எனக்கு கொடுங்க, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு நீங்க உண்மையா ஆண்டவர்கிட்ட கேட்பீங்கன்னா, ஜெபம் பண்ணீங்கன்னா, இருக்கிறாரு.
அப்படியாப்பட்ட காரியத்தை அந்த விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் காத்து இருக்கிறாரு. If I am preaching this, even I am praying the same thing. ஆண்டவரே, I don't know எந்த இடத்துல எனக்கு இருதயம் கடினமா இருக்குது தெரியல. I allow you to break it. உடைச்சி உருவாக்கி எனக்கு சதையா இருது. Only you can see the hardened heart, not me, Lord. ஏதாச்சும் ஒரு டாக்டரினுக்கு நான் அப்படியே இதுதான் சரி நான் சொன்னேன்னா it means a hardened heart. Whenever God says something, I should be ready to acknowledge what God says, not what I want. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா?